இங்க காவேரிக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. இது என்ன புது நம்பரா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்ணவும் செய்றாங்க. ஃபோன் பண்ணா வந்துட்டு, "என்னங்க ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. மேட்ரிமோனிலலாம் நீங்க வந்துட்டு இப்படி வந்து போஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்க நீங்க. ஏன் என்னாச்சு உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வந்துட்டு, "யாருங்க நீங்க? யார் என்னன்னு தெரியாது. நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க உங்க பேர் காவேரி தானே? உங்க அம்மா பேர் சாரதா தானே?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் அப்படியே குடுத்துருக்கேன் நெட்ல. அத பார்த்துட்டு வந்து கூப்பிட்டு கேட்குறீங்களா? என்ன ஃப்ராட் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏங்க ஹலோ! ஃப்ராட் பண்றது நானா? நீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்ன சொல்றீங்க? உனக்கு புரியலையே?" அப்படின்னு சொல்றாங்க. "விஜய்ங்கிறவர நீங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டீங்க தானே? அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் வந்துட்டு எதுக்கு? இப்ப தான் புதுசா கல்யாணம் ஆன மாரி நீ மேட்ரிமோனில போட்டு வச்சிருக்கிறீங்க. என்னாச்சு உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "யாருங்க நீங்க?" அப்படின்னு சொல்லி பேசுறப்போ, "நான் யாரா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். அது உண்ம தானே? நீங்க விஜய்ங்கிற கல்யாணம் ஏற்கனவே பண்ணிட்டீங்கல்ல. ஆக்சுவலா உங்கள கடைசியா நான் பார்க்குறப்போ நீங்க மாசமா இருந்தீங்க. சொல்லப்போனா இந்நேரம் குழந்தை உங்களுக்கு பொறந்திருக்கணும். குழந்தைக்கு ஒரு 5, 6 வயசு இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ, இப்போ வந்துட்டு இப்ப தான் வந்து கல்யாணம் பண்றேன் அப்படிங்கிற மாரி போட்டு வச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஹலோ! யாருங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? வைங்க ஃபோன" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாங்க. வச்சதுக்கப்புறம் வந்துட்டு, "என்ன இவரு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு? விஜய்ங்கிற கல்யாணம் விஜய்னா இந்த விஜயா? என்னன்னு தெரியலையே! யார் என்னன்னு தெரியலையே! நேர்ல போய் பார்த்தா தெரிஞ்சிருமோ!" அப்படிங்கிற மாரி நினச்சுட்டு மறுபடியும் அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. வந்துட்டு, "என்ன சொல்லுங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீங்க யாருங்க? எங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் யாரா இருந்தா என்னங்க? என்ன என்ன கேட்டு என்ன மறுபடியும் என்ன திட்ட போறீங்களா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லங்க சில விஷயத்த உங்க மூலமா தெரிஞ்சுக்கலாம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "தெரிஞ்சுக்கலானா? எனக்கு ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி எங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மாரி ஏரியா லொகேஷன்லாம் சொல்றாங்க. "சரி ஓகே நான் வர்றேன் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு கிளம்பி போலான்ட்டு கிளம்புறாங்க. "எங்கடி கிளம்பிட்டு இருக்க காவேரி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அம்மா ஸ்கூல் வேலையாதாம்மா. ஸ்கூல் இன்னைக்கு லீவுன்னு சொன்னேன். இல்ல ஆஃபீஸ்ல ஒர்க் இருக்குன்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க. நான் போயிட்டு ஈவினிங் வந்துடுறேன் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் வந்துட்டு கங்கா இருந்துட்டு, "என்ன இவ அறிகுறியே இப்படி கிளம்புறா?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னடி ஏதாவது அவசரமான வேலையா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாக்கா ஸ்கூல்ல அவசரமான வேலை தான். நான் போயிட்டு வந்துடுறேன் சீக்கிரமா ஈவினிங்க்கு" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு அங்கே போகிறாங்க லொக்கேஷனுக்கும். அங்கே போனோன்னு பார்த்தா, அது ஏற்கனவே வந்துட்டு அந்த குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரங்க தான் இருக்காங்க. "யாருங்க நீங்க? நீங்க தானே எனக்கு காலைல கால் பண்ணீங்க. காவேரி எப்படி இருக்கீங்க? எதுக்கு நீங்க வந்து மேட்ரிமோனில இப்படிலாம் போட்டிருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு அந்த லேடி பேசுகிறாங்க. "நான் வந்துட்டு என் தம்பிக்கு தான் பொண்ணு பார்த்துருந்தோம். அப்போ தான் எதேர்ச்சியா உன்னுடைய இத பார்த்தேன் நானு" அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொஃபைல பார்த்துட்டு எனக்கு ஒரே ஷாக் ஆயிருச்சு. "ஏன் இது மாரிலாம் போட்டிருக்கீ? இப்படிலாம் நீ பொய்யெல்லாம் பேசக்கூடிய ஆளே கிடையாதே. என்னாச்சும்மா உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு. விஜய்ங்கிறவன நான் கல்யாணம் பண்ணியிருந்தேனா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் உனக்கு என்னாச்சு? ஏன் எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன?" அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்துட்டு காவேரிக்கு தோணுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுங்க. அதில 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாமே மறந்துருச்சு. அ எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ எனக்கு ஒண்ணுமே புரியல. விஜய்ங்கிறவரு இவரான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மு, விஜய் இருக்கிற ஃபோட்டோவ காமிக்கிறாங்க. "ஆமாங்க. இவங்க தாங்க விஜய். இவர தானே நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் உங்க அம்மா, உங்க அக்கா எல்லாம் யாருமே உங்ககிட்ட சொல்லலையா விஷயத்த? மறந்துருக்கலாம். அதுக்காக வந்துட்டு ஞாபகப்படுத்தாமயா இருப்பாங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லையே சொல்லலையே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவரு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவரா? அப்படின்னு சொல்றப்போ, "ஆமாம்ப்பா. உனக்கு குழந்தையே இந்நேரம் பொறந்திருக்கும். நிற மாசமா இருந்த அப்ப நீயி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு வந்துட்டு காவேரிக்கு அப்படியே தலை சுத்தி போகுது. அப்ப என்ன நடக்குது நம்மள சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அப்படியே வந்து ஷாக் ஆகுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு, "அம்மா இங்க வாங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ கரெக்ட்டா வந்துட்டு இங்க விஜயும் வீட்டுக்கு வந்துடுறாரு. விஜய்க்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்கிறாங்க காவேரி. விஜய் வந்தோனே, "என்ன என்ன நடக்குது இங்க? எனக்கு வந்துட்டு முன்னாடியே இவரோட கல்யாணம் ஆயிருச்சு தானே?" அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க. "இல்ல அது வந்து" அப்படின்னு சொல்றப்போ, "சும்மா சொல்லுங்க, பொய் சொல்லாதீங்க. எல்லாத்தையும் இப்ப தான் கேட்டு விசாரிச்சுட்டு வந்தேன். மேட்ரிமோனியல் ப்ரொஃபைல பார்த்துட்டு காலையில ஒருத்தவங்க கால் பண்ணி என்னைய திட்டுனாங்க. ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிருச்சுல்ல, குழந்தையும் 5, 6 வயசுல இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இப்ப தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாரி புதுசா மாப்பிள பார்க்குற மாரி எதுக்கு ப்ரொஃபைல் போட்டேன்னு சொல்லி திட்டினாங்க. என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சு எந்த ஏரியான்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்க போனதுக்கப்புறம் இவருடைய விஜய்ன்னு சொன்னாங்க. ஒரு வேளை இவரா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம். கனவுல எல்லாம் வந்துட்டு இருந்தாருல்ல, அதனால சரின்னு சொல்லிட்டு கேட்டா, கடைசியில பார்த்தா இவர் தான் என்ன கல்யாணம் பண்ணணும்னு வேற சொல்றாங்க. என்னால இத ஏத்துக்கவே முடியல. இதுக்கு துளி கூட கொஞ்சம் கூட எனக்கு ஞாபகமே இல்ல. அதனால தான் வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்துட்டு, "விஜய கல்யாணம் பண்ணிக்கங்க. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல. கல்யாணம் பண்ணிக்கங்க, கல்யாணம் பண்ணிக்கோன்னு" சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இப்ப தான் எனக்கு எல்லாமே புரியுது. அர்த்தம் எதுக்காக இப்படிலாம் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்றாங்க. இத கேட்டு வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. "என்ன முழிக்கிறீங்க? உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு முழிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லடி காவேரி அது வந்து" அப்படின்னு சொல்றப்போ, "போதும் இதுக்கு மேல வந்துட்டு என்கிட்ட எதுவும் சொல்லி ஏமாத்தணும். இல்ல இதெல்லாம் உண்மை கிடையாது, பொய்யி அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு ட்ராமா பண்ணி என்னைய நம்ப வைக்காதீங்க. நம்ப வைக்க ட்ரை பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு வந்துட்டு சொல்றாங்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நீ இனிமேல் வந்துட்டு யாராவது ஏதாவது சொன்னா நம்பிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் நீங்களே வரிசையா எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என்கிட்ட பொய் பேசலான்னு பார்க்குறீங்களா? இனிமேல் வந்துட்டு நீ இனிமேல் யார் சொல்றதையும் நான் கேட்க போறது கிடையாது. எதுக்கு எனக்கு கல்யாணம் ஆன விஷயம், எனக்கு குழந்தை இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சீங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏய் உன்னுடைய உடம்பு கண்டிஷன் அப்படி" அப்படின்னு சொல்லிட்டு உடனே கங்கா சொல்றாங்க.
என்னக்கா பேசுற நீ? என்னக்கா உடம்பு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இது மாரி வந்து டாக்டர் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. டாக்டர் என்ன வேணா சொல்லுவாங்க. அதுக்காக உடனே என்கிட்ட உண்மையெல்லாம் மறைச்சிடுவீங்களா? அதுவும் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றதுல என்ன ஆயிரப்போகுது சொல்லுங்க? ஏன் அப்படின்னா, அப்பா இறந்தது கூட தான் என்னால தாங்கிக்க முடியாது. அது திருப்தியான விஷயம் தான். அதெல்லாம் என்கிட்ட சொல்லலையா? என்னக்கா லாஜிக்கே இல்லாம சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி உன் கோவமெல்லாம் எனக்கு புரியுதுடா. நான் பைத்தியம் மாரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பைத்தியம் மாரி எனக்கு மாப்பிள பார்த்துட்டு கல்யாணத்துக்கு நான் பார்த்துட்டுருக்கேன். இங்க என்னடான்னு பார்த்தா இப்படி நடந்திருக்குது. ஏம்மா உனக்கு அப்போ ஏற்கனவே முன்னாடியெல்லாம் தெரியும்ல. அப்ப தெரிஞ்சிருந்து எதுக்கு எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீ சொல்லிட்டு இருந்த? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மா சொன்ன விஷயம். வந்து குழந்தைய பிரிச்ச விஷயம் எல்லாத்தையும் வந்துட்டு சாரதா ஒண்ணு விடாம சொல்றாங்க. விஜய் எதுவுமே பேசாம அப்படியே நின்னுட்டுருக்காரு. ஏங்க என் பொண்டாட்டி என்னைய வந்து மிஸ் மிஸ்ன்னு கூப்பிட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நடந்தது நடந்துருச்சு. யாரும் யாரையும் குறை சொல்றதுக்கெல்லாம் இங்க வந்து நேரமே இல்ல. ஆமா. நீங்க இப்படிதாங்க சொல்லுவீங்க. உங்களுக்கு என்ன, நீங்க பொண்ணோட இருந்துட்டீங்க. அந்த குழந்தை அம்முக்கு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட எப்படி வளர்ந்துருக்கிறா. நான் என் குழந்தையோட ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாம போயிருச்சுல்ல. ஏம்மா அவன் குழந்தைய கேட்டா உடனே தூக்கி குடுத்துட்டு வந்துருவியா? உனக்கு யார் இந்த ரைட்ஸ்லாம் குடுத்தா? என்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டியா? அப்படியே குடுத்து வந்ததுக்கப்புறம் கூட இப்படிலாம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பக்குவமா எனக்கு சொல்லி புரிய வச்சியா நீயி? எதுவுமே பண்ணலைல்ல. கடைசியில பாதிக்கப்பட்டது நானும் என் குழந்தையும் தானே. நான் என் குழந்தைய பிரிஞ்சிருந்தா அவளும் வந்துட்டு அம்மா இல்லாத பொண்ணா வந்துட்டு அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து இன்ன வரைக்கும் அம்மா இல்ல, அம்மா இல்லன்னு ஏங்கிட்டு இருக்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டு கூட உங்களுக்கெல்லாம் மனசு இறங்கி வரலையேல்ல. அந்த அளவுக்கு கல் நெஞ்சக்காரங்களா ஆயிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, "இல்ல காவேரி சொன்னா புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. நான் எதுவும் புரிஞ்சுக்கவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. என் வாழ்க்கையில இந்த வந்து நீங்க பண்ண தப்ப என்னால மறக்கவே முடியாது. ஓகே அவங்களும் கேட்டதாவே இருக்கட்டும், குழந்தை கொடுத்ததாவே இருக்கட்டும், என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி புரிய வச்சிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் இவர் உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி நீங்க போய் பார்த்துருக்கலாம். எந்த ஸ்டெப்புமே எடுக்காம அப்படியே விட்டுட்டீங்கல்ல. போறாத குறைக்கு வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வேற ஒரு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப இவரு இங்க இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இதே எனக்கு நீங்க யாராவது மாப்பிள்ளைய பார்த்து வேற ஏதாவது மாப்பிள்ளைய பார்த்து எனக்கு ஒண்ணும் ஞாபகமும் இல்ல. நான்ல கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இவரு பொண்ண கூட்டிட்டு வந்து திடீர்னு எதேர்ச்சியா என்னைய பார்த்தாரு, புடிச்சாருன்னா, அப்ப அவர் வாழ்க்கை என்ன ஆகுறது? என் வாழ்க்கை என்ன ஆகுறது? இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கலையேல்லம்மா! என்னம்மா நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? என்ன நீங்க பண்ணதெல்லாம் கரெக்ட்டுன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படித்தானே? இப்ப கூட வந்துட்டு நான் மாப்பிள்ளை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு பொண்ணு பார்க்குற வரைக்கும் வர்றாங்க, பிடிக்கிறாங்க. அப்ப கூட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லலாம்னு சொல்லி இல்ல. அன்னைக்கு கூட சூட்கேஸ்ல இருந்து நதி அப்பலான்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் எடுத்தேன். இது எப்படி இங்க வந்தாரு என்னன்னு கேட்டா, அதுக்கு ஒரு காரணத்த சொன்னியேல்லக்கா நீயி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இல்லடி எல்லாமே உனக்கு உடம்பு கண்டிஷன். அக்கா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. இப்ப இது மாரி வேற ஏதாவது பிரச்சனை நடந்து, நான் வேற யாராவது கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னா, திடீர்னு வந்து திடுதிப்புன்னு வந்துட்டு இடையிலேயே எனக்கு திடீர்னு ஞாபகம் வருதுன்னா என்ன பண்றது சொல்லுங்க? அந்த வாழ்க்கைய வாழ முடியாம இந்த வாழ்க்கைய விட்டுட்டு, என்ன நான் மனுஷி தானே நானு. என்ன புரியல எனக்கு நீங்க என்ன மாரி லாஜிக்ல யோசிக்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எப்படி இருந்தாலும் எங்கள மீறி நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்ட. அப்படிங்கிற ஒரு தைரியத்தில தான் சரி போற வரைக்கும் போகட்டுன்னு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னமோ பண்ணிட்டு போறா கிறுக்கிச்சி மாதிரி. நடக்கிறது நம்மள மீறி என்ன நடந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இது. அப்போ இந்த கல்யாணம்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப நீங்க தான் வந்துட்டு ஃபோன் பண்ணி அந்த மாப்பிள்ளை வீட்ல அத சொல்லியிருக்கிறீங்க. இது தெரியாம நான் போய் இவர போய் இப்படி திட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்கு தான் நீ அவர புரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சாரதாவும் காவேரி கிட்ட.